டேட்டில் காசை திருப்பி தருதுன்னா வாங்க, இல்லைன்னா வாங்காது. அதை விட்டுட்டு அப்பா அம்மானு சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. ஏய் தூக்கி போடுறா. வந்துட்டானா? வெரி குட் வெரி குட். சீக்கிரமா கரண்ட் லைஃப் கொண்டு வந்துடலாம். எவ்வளோ சீக்கிரமாக முடியும் டாக்டர்? எங்களுக்கு கொஞ்சம் பண பிரச்சனைலாம் இருக்கு. இடியட், இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து பையன் தப்பிச்சு வந்திருக்கான். காசை பத்தி பேசிட்டு இருக்கிறியா? அவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்த பையனுக்கு நீங்க மட்டும் காசை வாங்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, நாம கேட்க கூடாதா? ஏ மெண்டல், அதை இதையும் பேசி பையனுக்கு மொத்த மெமரியும் போகுது. எந்திரிச்சு போங்க வெளியே. போடா போடா. அந்த பையனுக்கு சாரி டாக்டர், ஞாபக மறதி மட்டும் இல்லை, மென்டலாகவும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டான். போடுறாவனா. தம்பி சஞ்சய் ப்ரோ, அந்த ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இங்கே வரீங்களா? சொல்லுங்க ப்ரோ. அண்ணனுக்கு துறைமை எவ்வளோ கடன் இருந்துச்சுப்பா, உனக்கு தெரியுமா? இது அண்ணனுக்கு கடன் இருந்துச்சா? கேள்றா. அண்ணன்னா அண்ணன் கடை மட்டும் இல்லை தம்பி, அப்பாவோட பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுல்ல. இது அப்பாக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சா? தம்பி நீங்கள் கீழே போய் ஏசி காத்துல நல்லா ஜாலியாக கேம் விளையாடுங்க, நாங்கள் இங்கே மண்டை அடிச்சுக்கிறோம். ஓகே ப்ரோ. சொகுசு எப்படி போகுது பாரு. அண்ணனும் அக்காவும் இருந்தா தமிழுக்கெல்லாம் ராஜா வாழ்க்கை தான். சரி விடு, நம்ம கதைக்கு வருவோம். சூர்யா எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்? சூர்யா கிட்ட எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்காங்க? டே, வெளியிருந்து வாங்கின கடன் 25 லட்சம். அப்பா, அவனுக்கு வெளியிருந்து வர வேண்டிய பணம் 15 லட்சத்துக்கு மேலே. ஓ, யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு ஃபோன் வந்தால் மட்டும் தான் தெரியும். ஃபோன் இல்லை, மேபி ஃபோனில் இருக்கலாம். ஃபோன் கடையில் இருந்தாண்டா. பேசு பேசு பேசு. ஹலோ அண்ணா, வந்துடும்ண்ணா. மாப்பிள்ள, அவன் ஃபோனில் இந்த இமெயிலு வாட்ஸ்அப்பு எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். பண விஷயமா என்ன இருந்தாலும் நோட் பண்ணிப்போம். கோழி சூப் சாப்பிடுங்க சாமி, இப்போதான் தெம்பா இருக்கணும். அம்மா, கோழி பண்ண டீல் மட்டும் முடிட்டோம். சூப்பரா. ஆமா, இனிமேல் இந்த சிக்கனு கோழி பிராய்லர்னு அந்த பறவை சம்மந்தப்பட்ட பேச்சு மட்டும் எடுத்துட்டு வராதுமா ப்ளீஸ்மா. மோ, என் சூப்ல பீஸே இல்லம்மா. டேய், உனக்கு அவ்வளோதான். கண்ணு, அந்த நகை ரொட்டேஷன் கொடுறதுக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். யாருக்கிட்ட சாமி கொடுத்த? ஃபைனான்ஸ்காரங்க கேட்டுட்டே இருக்காங்க கண்ணு. நகை வேறையா? மோ, நகைல வச்சிருந்தியா நீ? தெரிஞ்சிருந்தா அவ கழுத்துல கொண்டு போய் போட்டுட்டு இருப்பேன். நகை யாருக்கு கொடுத்த? நகை யாரு நான் சொல்றேன். கோழி பொண்ண காசு மட்டும் வரட்டும், நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தலையில திருப்பிடுவேன். அம்மா, நீங்க அவனை பிடிச்சி ரொம்ப கேட்க வேண்டாம்மா. நல்லா இருந்தான் தான் சாமி கேட்டேன். எப்படி இருந்த பையன்? இருங்கடா, வந்துட்டான்டா. டேய், இதை எழுதுறா. என்னென்னமோ எழுதி வச்சிருக்கான்டா இவன். இங்க என்னடா கஞ்சா குடிக்கி 10,000 போட்டு வச்சிருக்கான். எங்க போயிடா இருந்தா கஞ்சா குடிக்கி தேர்றது? ஞாபகம் வந்துருச்சு. நம்ம காலேஜ்ல எக்கனாமிக்ஸ்ல பாலுன்னு ஒருத்தர் இருந்தால, அவன் 5000 வாங்கினா மச்சான். எழுதிக்கிறேன்டா. டேய், ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போயிட்டியா? குட் டிப்ரமெண்ட்ரா. சும்மா. அப்புறம் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல கணேஷ் 5000, விஸ்கம் பிரசாந்த் 2000. டே ராசா, இந்த ஸ்கூலு காலேஜுன்னு 2000க்கு 3000க்கு மொய்யெழுதுன காசு விட்றா. போன மாதம் பிஸ்னஸுக்கு ரொட்டேஷன் விட்ட காசு கிட்டத்தட்ட 15 17 லட்சம் வெளியே நிற்குதுனாண்டா. அது எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுடா. சொல்லு. யோசி யோசிக்க. கேம் முடிஞ்சா 2 பேர் உட்காந்து சிங்கி எடுங்க. இது ஒன்றும் சூப்பரா. டே சஞ்சய் ப்ரோ, மனசு தாங்காம கேட்குறேன், உனக்கு உண்மையாவே அண்ணனுக்கு எவ்வளோ கடன் இருந்துச்சுன்னு தெரியாதா?
ப்ரோ நீங்கள் அப்போலேயே மொட்டை மாடியில் ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். எங்கள் அண்ணனுக்கு உண்மையிலே கடன் இருக்கா? எத்தனை ஆயிரம்? 1000 நீ விளாட்றா. டே தங்கம், இந்த ரீல்ஸு மீமு ப்ராங்க்கு இது மட்டுமே வாழ்க்கை இல்லைடா. அதை தாண்டி நிறைய இருக்கு. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கல, வாழ்க்கை உன்னை குனிய வச்சு செய்யும்டா. நல்ல நல்ல தம்பி. டேய் மச்சான் இவடா. டேய் இவ்வளோ தான்டா, என் கார்டில் தான்டா அனுப்பிச்சிருக்கான். பரதேசி. நாளைக்கு காலையிலே போறோம்டா. டேய், நண்பனை கழட்டி விட்டலுக்கு எதுக்குடா கரிசனை? இன்னைக்கே வர சொல்றா. வர சொல்றா. எக்ஸ் லவர்ஸ் ப்ரோ. டேய் நான் கரண்ட்ல வர்றா. ஓ சூப்பர் ப்ரோ, கொஞ்சம் பிரைவசி கொடுங்க. எப்படி இருக்கு சூர்யா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் பதறிட்டேன். இப்போ நீ ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன். ஆனா காசு வேணும். என்ன சொல்ற? புரியல எனக்கு. நான் கொடுத்தல்ல, அந்த காசு வேணும். என்ன சொல்றான்? அவன் உனக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணான்ல, அந்த காசை கேட்குறான். இல்லை எனக்கு புரியல. லவ்வர்ஸ் கடையில் செலவு பண்ண காசு கேட்கலான்னா அப்போ நானும் தான் செலவு பண்ணியிருக்கேன். அப்போ நானும் அந்த காசு கேட்கலாம்ல? இந்தாமா, நீங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது செலவு பண்ண காசு கேட்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி எமர்ஜென்சி 60,000 ரூபா வாங்கினீல, அதை கேட்கறான். என் கிரெடிட் கார்டுல இருந்தா எடுத்து கொடுத்துருக்காங்க. இத பாரு. சி, நான் ஒன்றும் திருடலாம் இல்லை சரியா? நான் ஒரு எமர்ஜென்சியில் இருந்தேன், கேட்டேன். அவன் ஏதோ அக்கறை எடுத்து கொடுக்குறான்னு நினச்சேன். அக்கறையில் கொடுக்குறது, ஐஃபோனில் கொடுக்குறதுல அவன் காசுல கொடுங்க. அடுத்தவன் காசுல கொடுத்தா திருப்பி கேட்க தான் செய்வான். சேர்த்து தான்டா. எங்க பேங்க்காரன் என் மேல அக்கறை வச்சு கொடுத்த காசை திருப்பி கேட்காம சொல்லு பாப்போம். என் பில்லுக்கு யார் பதில் சொல்லுவா? நீ அக்கறையில் கொடுக்குற காசை மறுபடி கரெக்ட் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி 2 கேனைன்னு இருக்கானுங்களா? மாப்பிள்ள வந்துருச்சு. மாப்பிள்ள எதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோ, தேவைப்படுவானுங்க. மீரா மீரா நில்லு, நானும் வரேன். இவன் தொங்குறத பார்த்தா 1 லட்ச ரூபா கேட்டு தான் கொடுத்துருப்பான் போடா. கரெக்டா? எப்படியோ 50,000 தேர்ச்சி. ஃபர்ஸ்ட் டீல் சக்சஸ். ஃபர்ஸ்ட் அந்த கிரெடிட் கார்டு பில்லை கட்டுனாலும் இல்லைன்னா முடிச்சு விட்டுருவாங்க நம்மள. கடவுள் காணிக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஆனா எனக்கு காசு நீ வேணும். வாங்குடா. டேய், அப்படியே பேசி புரிய வச்சிருவியடா. குர்ரா. ஹலோ. வணக்கம், வாழ்க வளமுடன். வளமுடன்லாம் இல்லை, விஷயத்த சொல்லுங்க சார். கடவுள் காணிக்கிலிருந்து கனகராஜ் பேசுகிறேன் சார். கடவுள் காணிக்கியா? அப்படின்னா? டேய் ஆசிரமமா இருக்குடா குர்ரா. சார் டொனேஷன் கொடுக்குற நிலைமையில இல்லை, அப்புறமா கூப்பிட்றேன். சார் டொனேஷன்லாம் கொடுக்க வேணாம், வாங்கின கடனை கொடுங்க, அது போதும். எது? ஆசிரமத்திலிருந்து கடன் வாங்க? ஆசிரமத்துல இருந்தா? சார் கடவுள் காணிக்கிறது லோன் ஆப்பு சார். லோன் ஆப்பா? லோனாப்பா? இங்க கொடு அண்ணா, ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிட்றேண்ணே. கூப்பிடுவானுங்களா? இந்த தாமஸ் டார்கெட் கேட்பானே. டேய், இவன் 7 ஆப்பிள் இருந்து கடன் எடுத்திருக்கான்டா. டே அது ஒரு 18 லட்சம். அப்போ இதையும் சேர்த்துனா